ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு க்ரீன் சில்லி ஸ்டப்பிங்கு. இந்த க்ரீன் சில்லி, அதாவது நம்ம பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுற அந்த சில்லியை ஸ்டப்பிங் வச்சு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்களும் வெளியில் போய் சாப்பிட்றத விட வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம். ஸோ வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கு சரி நல்ல ஒரு டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கும். இது வந்து பஜ்ஜி மிளகாவில் செஞ்ச க்ரீன் சில்லி ஸ்டப்பிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கெச்சப்பொடியோ இல்லை மயோனோஸோடையோ சேர்ந்து டச் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு இதோட தோல் வந்து உரித்து எடுத்துக்கலாம். போய் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு வந்து பிசிறு இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதில் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து பிரெட் க்ரம்ஸ் கிடையாது, ப்ரெட்டை அரைச்சி எடுத்துருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ப்ரெட்டை அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஒரு 80% இதில் போட்டு மீதி கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணோம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸு, இதோ நான் வீட்டிலே ரெடி பண்ணது. கொஞ்சோண்டு சாட் மசாலா, ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு ஓமம் கசக்கி போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் ஊற்றாம நம்ம அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்துலேயே நம்ம இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. உரைப்பு உங்களுக்கு இது போதுமாக பார்த்துக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சோண்டு மிளகா பொடி கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து அதிகமாக ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஒரு டைட்டான டோ ஆட்டம் வேணும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. நமக்கு ப்ரெட்லேயும் சரி உருளைக்கிழங்குலேயும் சரி இருக்கிற ஈரப்பதமே போதும். அதுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ நம்ம மாவு வந்து ஏதாவது ஆட் பண்ணியிருந்தால் தான் நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும். அதால் தான் நான் வந்து இந்த மாவு ஆட் பண்ணாமல் ப்ரெட் க்ரம்ஸ், அதாவது ப்ரெட்டை வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு 10-15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த மாதிரி நல்ல ஒரு டைட்டான டோ ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்குங்க. இதை இந்த மாதிரி கீறி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீறாதீங்க. உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இது உள்ள இந்த ஸ்டப்பிங்கை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிக்கிங்க.
ஃபுல்லாக இதுக்கு உள்ளே வந்து நம்ம இதை ஸ்டஃப்பிங் பண்ணியாச்சு. இதே போல் நம்ம எல்லா மிளகாவும் ரெடி பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு மைதா மாவு, உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் லைட்டாக ஃபுட் கலரு க்ரீன் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் வந்து வீடியோக்காக மட்டும்தான். ஃபுட் கலர் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கிங்க. நான் வீடியோக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட எடுத்துக்கலாம். நல்லா அடித்து ரெடி பண்ணிக்கோங்க. இதோட நம்ம இந்த பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் நம்ம இந்த ஸ்டஃப்பிங் பண்ணி வச்சுருக்க மிளகாவை இந்த மைதா மாவு பட்டரில் டிப் பண்ணி அப்படியே இந்த பிரெட் கிரம்ஸோட அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த சில்லி வேகணும் இல்லையா, போட்டிருக்கிற அந்த பஜ்ஜி மிளகா வேகணும். மற்றபடி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கிறதுனால அது வேகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அந்த மிளகா மட்டும் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் நல்லா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வேக விடுங்க. ஸோ சூப்பராக நம்மளுடைய க்ரீன் சில்லி ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கெச்சப்போடு சேவ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடய உங்களுக்கு சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது நிஷா. பாய்.